இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசேயின் மூலமாக நியாய பிரமாணங்கள், ஆண்டவர் சட்ட திட்டங்களை எல்லாம் எழுதி கொடுத்தார். நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நியாய பிரமாண புத்தகத்தை ஆண்டவர் கொடுத்தார். கற்பலகைகளிலே தேவன் தன்னுடைய கைப்பட எழுதி மோசேயின் மூலமாக கொடுத்தார். நாம் 10 கற்பனைகளை பார்க்கிறோம். அதுபோல இன்னும் நிறைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் ஆண்டவர் கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதை என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தின் அந்த வார்த்தையின் மகத்துவத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஜனங்களுக்கென்று ஆண்டவர் அழகான கற்பனைகள், நியாய பிரமாணங்கள், சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும், வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் ஜனங்கள் அதை உதாசீனப்படுத்தினார்கள். அந்த வேதத்தை, அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை அவங்க என்ன செய்தாங்க? அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வேத வசனம் இன்றைக்கு நம்முடைய தாய்மொழியிலே நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட வேதத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம், எவ்வாறு வாசிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் அந்த வேதத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். எல்லா சூழ்நிலையிலும் அந்த வேதத்தின் மூலமாக நாம் என்ன செய்யலாம்? நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கலங்கி போயிருக்கிற நேரத்திலே அதில் உள்ள வார்த்தைகளை நாம் வாசிக்கிற பொழுது அது நம்மை ஆறுதல் படுத்தும். செய்வதறியாது நாம் திகைத்து கொண்டிருக்கிற பொழுது அந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது அது நமக்கு வழியை காட்டும், நமக்கு பாதையை அது காட்டும். ஆறுதலற்ற வேளையிலே ஆறுதலான வார்த்தைகள் மூலமாக அந்த வேத வசனம் நம்மோடு பேசும். நாம் பாவம் செய்கின்ற சூழ்நிலை வருகிற பொழுது அந்த வசனம் இருதயத்தில் இருக்கிற பொழுது இதை செய்யாதே என்று சொல்லி அந்த வசனம் நம்ம என்ன செய்யும்? எச்சரிக்கும். அது நம்மை கடிந்து கொள்ளும், அது நம்மை போதித்து நடத்தும். அந்த வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் பதிக்கின்ற பொழுது, வேதத்தை நம்ம வாசித்து இந்த வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் பதித்திருக்கிற பொழுது அது நம்ம என்ன செய்யும்? எச்சரிக்கும். தவறு செய்கிற பொழுது, வழி தவறி செல்கிற பொழுது அது நம்ம என்ன செய்யும்? எச்சரிக்கும். குற்ற உணர்வை நமக்கு தரும். இந்த வேதத்தை நாம் எவ்வாறு நாம் வாசிக்கிறோம், எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வேத புத்தகம் 1600 வருடங்களில் கிட்டத்தட்ட 40 நபர்களால் இந்த வேத புத்தகம் எழுதப்பட்டது. 1600 வருடங்களாக 40 நபர்களால் இந்த புத்தகம் எழுதப்பட்டது. 66 புத்தகங்களை கொண்ட இந்த புத்தகம் இன்றைக்கு 1690 மொழிகளுக்கு மேலாக இந்த வேதம் இன்றைக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு புத்தகத்திலே வாசித்தேன். இந்த புத்தகம் உண்மையான ஒரு புத்தகம் என்று சொல்லி அமெரிக்க அரசாங்கம் இந்த புத்தகத்தை சட்டபூர்வமாக, அதிகாரபூர்வமாக இதை அறிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி வாசித்தேன். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய கரத்தினால், கர்த்தருடைய தன்னுடைய சொந்த கரத்தினால் அவர் விரலினால் எழுதின அந்த மோசேயின் கற்பலகைகளை தற்பொழுது அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி வாசித்த பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அந்த எழுத்துக்களை அவங்க பார்க்கிற பொழுது லேசர் எழுத்துக்களால் எழுதப்பட்ட எழுத்துக்களாக அது காணப்பட்டது. அந்த குவைத் நாட்டில் அந்த குண்டு பொழிந்த பொழுது, பூமிக்கு அடியில் அந்த குண்டு சென்ற போது அதில் இருந்து அந்த அதிர்வினால் அந்த கற்பலகைகள், மோசேக்கு எழுதி கொடுத்த அந்த கற்பலகைகள் பூமிக்கு மேலே வந்தது என்று சொல்லி அவர்கள் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது யாவரையும் ஆச்சரியப்படுத்திற்று. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆன போதிலும், பல்வேறு தட்ப வெப்ப நிலைக்கு ஆளான போதிலும் அந்த கற்பலகையில் எந்த விதமான சேதமும் அந்த எழுத்துக்களிலே இல்லாதபடி மிகவும் தெளிவாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆம், நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேதம், அந்த கற்பனைகள் ஒரு நாளும் அது என்ன செய்யாது? வீணாய் போகாது. வேதத்தில் உள்ள ஒரு எழுத்தாகிலும்
அந்த எழுத்தில் உள்ள ஒரு உறுப்பாய் ஒரு வசனம், அதனுடைய எழுத்து என்ன செய்யாது, அவமாய் போகாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த வேத புத்தகம் அதனுடைய 4 விளிம்புகளும் அவ்வளவு கூர்மையாக இருந்தது, எந்த ஒரு சேதமும் இல்லாமல் காணப்பட்டது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டதாக வாசித்தேன். இப்படிப்பட்ட அந்த பரிசுத்த வேதாகமம் மெய் என்று சொல்லி, இந்த வேதம் உண்மை என்று சொல்லி இன்றைக்கு எல்லாரும் அதை அறிக்கையிடுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த வேத புத்தகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி வாசிக்கிறோம், தேவ மகத்துவத்தை நாம் அந்நிய காரியமாக இன்றைக்கு எண்ணுகிற ஒரு காலம் வந்துவிட்டது. தனக்கு கிடைக்கிற நேரங்களை மாயையான காரியங்களில் நேரத்தை செலவழிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வீணான காரியங்களில் வேதத்தை செலவழிக்கிறதை, நேரத்தை செலவழிக்கிறதை பார்க்கிறோம். வேதத்தை அசட்டை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அப்படி அல்ல. வேதத்தை நேசிக்க வேண்டும், வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும், வேதத்தை வாசித்த வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், தியானிக்க வேண்டும். நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதங்கள் அதிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வேதத்தை நாம் அதிகமாக வாசித்து அதை நாம் பயன்படுத்த வேண்டும். 1971ஆம் ஆண்டில் விண்வெளி பயணத்தை முடித்து பூமியிலே திரும்பின ஜேம்ஸ் இர்வின் என்கிற விஞ்ஞானியின் இடத்திலே எல்லாரும் பேட்டி காண்றாங்க. அவர் விண்வெளி பயணத்தை முடித்து அவர் என்ன செய்கிறார், பூமிக்கு வருகிறார். அப்போ எல்லாரும் அவரிடத்துல பேட்டி காண்றாங்க. இந்த விண்வெளி பயணத்தினுடைய அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்கள் பயப்படக்கூடிய அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுதா, என்ன மாதிரியான அனுபவங்களை சந்திச்சிங்க, அதை கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க பேட்டி கேட்கிற பொழுது அவரை உற்சாகப்படுத்துகிறாங்க. கடைசி அவர்கிட்ட பேட்டி கேட்குற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் சந்திரனில் இறங்கி முதலாவது என்னுடைய காலை அதிலே அடியெடுத்து வைக்கிற பொழுது என்னையும் அறியாமல் எனக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. என் கால் தடுமாறியது, நான் மிகவும் பயந்து போய் நின்றேன். என்னுடைய காலை அதிலே வைக்கிற பொழுது எனக்கு தைரியம் இல்லை, பயம் என்னை சூழ்ந்து கொண்டது. அப்பொழுது நான் சிறு வயதிலே நான் வேதத்தில் படித்த ஒரு வசனம் எனக்கு நினைவுக்கு வந்தது. 91ஆம் சங்கீதத்தில் உள்ள வசனம், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உமது பாதம் கல்லில் இடராதபடி அப்படிங்கிற வசனம் எனக்கு நினைவிற்கு வந்தது. உடனே நான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன், ஆண்டவரே என்னுடைய காலை இந்த சந்திரனிலே நான் வைக்கிறேன், என் கால் இடராதபடி, என் பாதம் என்ன செய்யக்கூடாது, வலுவாதபடி, என் கால் இடராதபடி என்னை பாதுகாக்க தூதர்களை அனுப்பும் என்று சொல்லி ஒரு நிமிடம் நான் ஜெபித்து தைரியமாக என்னுடைய காலை நான் சந்திரனிலே வைத்தேன். என் கால் இடரவில்லை, நான் நேராக நடந்தேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அவர் அத்தனை ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் தன்னுடைய சாட்சியை அவர் சொன்னாராம். ஆம், இன்றும் இந்த வேத வசனம் நம்மை என்ன செய்கிறது, உயிர்ப்பிக்கிறது. நாம் தோல்வியினால் துவண்டு போயிருப்போம் என்று சொன்னால், சோர்ந்து போயிருப்போம் என்று சொன்னால், அந்த வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அது நம்மை என்ன செய்கிறது, உயிர்ப்பிக்கிறது. அந்த வசனங்கள் நம்மை பலப்படுத்துகிறது. மீண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். மீண்டும் நான் என்ன செய்ய வேண்டும், எழும்ப வேண்டும். இன்னும் நான் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வேத வசனங்கள் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. இந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. எனவே நாம் இந்த வேதத்தை என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அசட்டை பண்ணி விட்டார்கள், வேதத்தை புறம்பே தள்ளிவிட்டார்கள், அந்த வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்றைக்கு நாம் அப்படி அல்ல. இன்றைக்கு நிறைய செய்திகள், வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய செவியை நாம் அடைத்து கொள்ளக்கூடாது. அந்த வேதத்திற்கு நம்முடைய இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், திறந்து கொடுக்க வேண்டும். வேதத்தை திறந்த மனதோடு நாம் வாசிக்கிற பொழுது, ஆர்வத்தோடு அதை வாசிக்கிற பொழுது தான் அதில் உள்ள ரகசியம் நமக்கு புரியும். ஒவ்வொரு லைனா நம்ம படிக்கிற பொழுது நம்ம ஆசையோட, கடமைக்காக அல்ல, நேரம் சீக்கிரமாக வாசிக்கணும், ஏதோ கடமைக்கு இன்னைக்கு வாசிக்கணும்னு சொல்லி வாசித்தா நமக்கு ஒன்றுமே புரியாது. அப்படி அல்ல, நாம் ஜெபத்தோடு வாஞ்சையோடு அந்த வசனத்தை நம்ம ஒவ்வொரு லைனாக வாசிக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு அந்த வார்த்தையின் மூலமாக பேசுவார். அது நமக்கு பலனாக இருக்கும், நமக்கு ஒரு தெம்பாக இருக்கும். இந்த உலகத்தில் அது நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். என்னாலும் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த வேதம் நமக்கு கொடுக்கும். இந்த வேத வசனத்தை நாம் பற்றி கொள்வோம். ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து ஆண்டவரிலே நாம் பலப்படுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வேத புத்தகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேதத்தை நாங்கள் ஆண்டவரே, வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் எண்ணி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதை அந்நிய காரியமாக எண்ணி ஒதுக்காதபடி ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு சிறு பிள்ளையும் ஆண்டவரே, ஒவ்வொரு தகப்பனும் தாயும் இந்த வேதத்தை இன்னும் அதிகமாய் நேசித்து உம்மிலே பலனடைய உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
மகிமை 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 மகிமை